ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கா. ஸோ ஃபைனலி நம்ம மகேஷ் பாபு சார் அண்ட் ராஜமௌழி சாரோட ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு அப்டேட் வந்துருச்சு. ரொம்ப வருஷமாக காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராஜெக்டோட அஃபிஷியல் அப்டேட், கிளிம்ஸ் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. தென் இது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த மாதம் ஒரு ஃபயரான மாதமாக இருக்க போது. கரெக்டாக இப்போ பாகுபலி ரீரிலீஸு, எட்டர்னல் வாரோட டீசரு, இது மட்டும் இல்லாமல் அப்கமிங் எஸ்எஸ்எம்பியோட ப்ராஜெக்டோட கிளிம்ஸ் வேற வரப்போகுது. ஃபியூச்சர்லையும் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இது மாதிரி இருக்கு. ஸோ ஓவராலா எல்லா வீடியோஸையும் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பி வார்சோன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் தமிழ்நாட்டிலே லார்ஜஸ்ட் அவுட்டோர் பெயிண்ட் பால் அரேனாக்கு தான் வந்திருக்கேன். அதுதான் எஸ்பி வார்சோன். ஸோ மதுரையில கடச்சந்தல் பக்கத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய எஸ்பி வார்சோன் இங்க பெயிண்ட் பால், ஆர்ச்சரி, வாட்டர் கன், சூப்பி சாசர், இந்த மாதிரி ஃபன் அண்ட் அட்வென்ச்சரஸான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கிற ஜோன் தான் நம்ம எஸ்பி வார்சோன். இங்க பெயிண்ட் பால் கேம்லாம் ரூபீஸ் 149 to 299 வரையும் பேக்கேஜஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த வீக்கெண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ கான்டாக்ட் திஸ் நம்பர் அண்ட் புக் யோர் டைமிங். என்ஜாய் யோர் வீக்கெண்ட். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, நவம்பர் மந்த் வந்து எஸ்எஸ்எம்பி ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு அப்டேட் வரப்போகுது. அது மேபி ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கலாம், இல்லை கிளிம்ஸாக இருக்கலாம்ன்ற மாதிரியான டாக்ஸ் அப்போவே வந்திருந்தது. கரெக்டாக நவம்பர் மந்த் வந்ததுக்கப்புறம் இந்த ரீரிலீஸ், ஸோ இதை வச்சு இந்த டைமில் அப்படியே ஹைப் ஆகி அதை வச்சே நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ராஜமௌழி சாரே இறங்கி அதுக்கு ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு கலாச்சு அதுக்கு ட்ரோல் பண்ணுற மாதிரி மகேஷ் பாபுவும் வெறுப்பாய் ட்விட்டரில், ஏன் சார் நீங்கள் அந்த படத்தோட ப்ராஜெக்ட்லாம் இது பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு ஒரு அப்டேட் தரேன்னு சொல்லிட்டு நவம்பர் சொன்னீங்களே, அதுக்கு காத்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் அதை கொஞ்சம் கண்டுகிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ராஜமௌழி சாரையே மகேஷ் பாபு சார் ட்விட்டர் அக்கௌண்ட்ல போட்டு ரோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தென் இது மட்டும் இல்லாம, நானே லீக் பண்றேன், நீ என்னடா லீக் பண்றது, நான் லீக் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரையுமே அன்அபிஷியலாவும் அங்க இங்கேயும் ரூமர்ஸா வந்துட்டு இருந்தா 2 முக்கியமான கேஸ்ட் மெம்பர்ஸ் இவர் வந்து அபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பலருக்கும் தெரியும், பிரியங்கா சோப்ரா அந்த ஒரு படத்துல இருக்காங்க, பிருத்விராஜ் சாரும் இந்த ஒரு படத்துல இருக்காரு. ஏன்னா லீக்ஸ்ல பிருத்விராஜ் சாரை வந்து நம்மள பார்த்துட்டோம், இந்த லீக்ஸ்ல வீல் சேர்ல வர மாதிரி நம்ம ஆல்ரெடி அவரை பார்த்துட்டோம். இருந்தாலும் அது வந்து அபிஷியலி அனௌன்ஸ்மெண்ட் இல்ல, அதனால வந்து இவங்க பொத்தி பொத்தி வச்சிருந்தாங்க. ராஜமௌழி சார் அது ஒரு பெரிய அப்டேட் நினைச்சிருந்திருப்பார் போல. மகேஷ் பாபு சார் இவங்க 2 பேரும் இந்த படத்துல இருக்காங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம், யோ எதுக்கே அந்த அப்டேட்டை எதுக்கே அதை போட்டு உடைச்ச அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, யோ இது வந்து நீ ஸ்பாயிலிங் வேற நினைச்சுக்கிட்டு இருக்கியா, இது எல்லாருக்கும் தெரியா அப்படின்ற மாதிரி பதிலுக்கு மகேஷ் பாபு சார் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா போட்டு கலாய்க்கிறார் ராஜமௌழி சாரை. அது செம்மையா இருந்தது. அதெல்லாம் பிளானிங் தான், ஒரு ப்ரீ பிளான்டா பண்ண விஷயம் தான், நமக்கே தெரியுது. பட் இருந்தாலும் அது வந்து ஒரு ஃபன்னா இருந்தது. இப்போ இந்த நவம்பர் மந்த் கன்ஃபார்மா அப்டேட் வரப்போகுது, அதுவும் கிளிம்ஸ் அப்டேட். நவம்பர் 15 வந்து ஜியோ ஹாட் ஸ்டார்ல வந்து அந்த லைவ் பண்ண போறாங்க, அந்த ஒரு பிரீமியரை. அதுல வந்து பெரிய பெரிய கெஸ்ட்லாம் வர போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா ஜூனியர் என்டிஆர் சார் அந்த ஒரு ஈவெண்ட்ல வர போறாருன்னு சொல்றாங்க. ஜேம்ஸ் கேமரோன் அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிகாஸ் அவத்தார் ஃபயர் அண்ட் ஆஷஸோட ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அவர் இந்தியா வரும்போது அவரை வச்சு லான்ச் பண்றதா ஒரு ஐடியால தான் இருந்திருக்காங்க அந்த டைம்ல. மேபி அவரும் ஜாயின் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஒரு பெரிய ஈவெண்டா, ஒரு பெரிய பிரீமியர் ஈவெண்டா வந்து பாத்தீங்கன்னா அதை கண்டக்ட் பண்ணோன்னா ஹோல் மூவி ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதன் காரணமா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வந்து இந்த ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்க போறாங்க. அதுவும் ராஜமௌழி சாரோட படம்ன்றனால டெஃபினட்டா பிரம்மாண்டமா இருக்கும். தெலுங்குல இருக்கக்கூடிய டாப் ஆக்டர்ஸ், டாப் ப்ரொடியூசர்ஸ், ஹீரோயின், இது மாதிரி பல சீஃப் கெஸ்ட் வந்து இந்த ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்க போறாங்க. அந்த கிளிம்ஸ் வந்து டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் வரை இருக்கலாம். படத்தோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் என்ன மாதிரி இருக்கும்னு அந்த ஒரு கிளிம்ஸ்லேயே காமிச்சு ஹைப் பேத்திடுவாங்க. 2027 இயர்லி டேஸ்ல வந்து படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2027 மேபி சங்கராந்தி அந்த ஒரு ஜான் டைம்ல, இல்லைனா 2027 சம்மர் கூட பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கு, அது டெஃபினட்டா 2026 ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் அண்ட் ப்ரொமோஷனுக்கு எடுத்துக்குவாங்க. அதனால டெஃபினட்டா படத்தோட ரிலீஸ் வந்து 2027 தான். அது வந்து ராஜமௌழி சாரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்படி பார்க்கும்போது ராஜமௌழி சாரோட ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா 2027ல 2 ரிலீஸ் ஆகுது. ஒன்னு எஸ்எஸ்எம்பி மகேஷ் பாபு சாரோட ப்ராஜெக்ட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பாகுபலி எட்டர்னல் வார். அது என்னதான் அவர் டைரக்ட் பண்ணலாம்னோ ஸ்டோரி அவரோட தான், அதனால அவரோட படமாகவும் இது வந்து கன்சிடர் செய்யப்படும். அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா ஒரு பெரிய ட்ரீட் காத்துட்டு இருக்கு. இந்த கிளிம்ஸ்ல இந்த படத்தோட டைட்டிலையும் வச்சு அனௌன்ஸ் பண்ணி அந்த ஒரு கிளிம்ஸை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நவம்பர் 15க்கு அப்புறம் எஸ்எஸ்எம்பி 29 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிட்டு இருக்க வேணாம். மகேஷ் பாபு அண்ட் ராஜமௌழி ப்ராஜெக்ட் அப்படிலாம் சொல்ல தேவையில்ல. டைட்டில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வச்சு பேசிக்கலாம். பலரும் வந்து பாத்தீங்கன்னா காத்துட்டு இருக்காங்க என்ன மாதிரியான ஒரு அவுட்புட்டை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி இது வந்து நமக்கு தெரிய வந்துருச்சு, இது வந்து ஒரு
ஃபேண்டசி அட்வென்ச்சரஸ் ஃபிலிம். இது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு புதையல் வேட்டை, ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இதில் இருக்க போகுது. கவுபாய் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு சார் இருக்காரு. ஆக்சுவல் அனிமல்ஸ்லாம் அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஏகப்பட்ட ஹைப்ஸ்லாம் ஆல்ரெடி வந்து நம்ம எல்லாருமே பயங்கரமாக ஹைப் ஏற்றிருக்கு. இந்த விதத்தில் இந்த ஒரு படத்தோட கிளிம்ஸ் பார்க்கறதுக்கு இப்போ ஹோல் இந்தியாவும் காத்துட்டு இருக்க நேரத்தில் எல்லாருமே அதை பார்க்கணுன்றதுக்காக டிஸ்னி ஹாட் ஸ்டார்லையும் இதை வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ பர்சனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன? நீங்கள் மகேஷ் பாபு சாரோட ப்ராஜெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.